விபத்து. காதல் கதை. மெல்லிய தூறலில் மழை கொட்டியபோது. எமிலி தன் வாழ்க்கையின் குறுக்கு வழியில் நின்றாள். அவள் எப்போதுமே கவனமாக இருந்தாள். ஒவ்வொரு அடியையும் திட்டமிடுகிறாள். ஆனால் இன்று வித்தியாசமாக இருந்தது. இன்று அவள் தன் வழக்கத்திலிருந்து விடுபட ஒரு விவரிக்க முடியாத தூண்டுதலை உணர்ந்தாள். அவள் போக்குவரத்து விளக்கில் காத்திருந்தபோது. அவள் கண்கள் தெருவின் குறுக்கே ஒரு அந்நியனின் கண்களை சந்தித்தன. அவன் பெயர் டேனியல். அவன் மழையில் நனைந்து நின்று சிரித்தான். அவர்களின் பார்வைகள் ஒரு கணம் பூட்டப்பட்டு. ஒரு உடனடி இணைப்பை உருவாக்கியது. அதை யாரும் விளக்க முடியாது. டிராஃபிக் லைட் பச்சை நிறமாக மாறியது. எமிலி ஒரு மனக்கிளர்ச்சி முடிவை எடுப்பதற்கு முன் ஒரு நொடி தயங்கினார். ஓசை எழுப்பிய கார்களையும் விரைந்து செல்லும் பாதசாரிகளையும் பொருட்படு இத்தாமல் தெருவை கடந்தாள். அவள் இதயம் படபடவென்று டேனியலிடம் சென்று. ஹாய் என்றாள். எமிலியின் துணிச்சலான நடவடிக்கையால் டேனியல் ஆச்சரியமடைந்தாலும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் ஒரு அழகான புன்னகையுடன் பதிலளித்தார். ஹாய். உங்களுக்கு தெரியும். நான் உங்களை தெருவில் இருந்து கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அவர்கள் அறிமுகங்களை பரிமாறிக் கொள்ளும்போது. டேனியல் ஒரு கலைஞன் என்று எமிலி அறிந்தார். வாழ்க்கையில் எதிர்பாராத தருணங்களை கேன்வாஸில் படம்பிடிக்க வேண்டும். அவரது தன்னிச்சையான தன்மை மற்றும் கலை மீதான காதல் அவரது கட்டமைக்கப்பட்ட. பெருநிறுவன வாழ்க்கைக்கு முற்றிலும் மாறுபட்டது. அருகாமையில் உள்ள ஒரு ஓட்டலில் காபி குடித்துவிட்டு. அவர்கள் தங்கள் கனவுகள், ஆர்வங்கள் மற்றும் இந்த மழை நாளில் தங்களை ஒன்றாக இணைத்த விபத்துகள் பற்றிய கதைகளை பகிர்ந்து கொண்டனர். விதி தலையிட்டது போல் இருந்தது. இருவராலும் புறக்கணிக்க முடியாத தொடர்பை உருவாக்கியது. மாலை இரவாக மாறியதும். எமிலியும் டேனியலும் ஒருவரையொருவர் உலகத்தில் தொலைத்துவிட்டு பேசிக்கொண்டே இருந்தார்கள். சாகசத்திற்கான பகிரப்பட்ட அன்பையும். சாதாரண விஷயங்களிலிருந்து விடுபடுவதற்கான விருப்பத்தையும். சில நேரங்களில் விபத்துக்கள் மிக அழகான கதைகளுக்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையையும் அவர்கள் கண்டுபிடித்தனர். நாட்கள் வாரங்களாக மாறியது. எமிலி மற்றும் டேனியலின் தொடர்பு ஆழமடைந்தது. அவர்கள் ஒன்றாக நகரத்தை ஆராய்ந்தனர். எதிர்பாராத இடங்களில் அழகை கண்டார்கள். டேனியல் எமிலியை தனது கலை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க கற்றுக் கொடுத்தார். ஒரு மாலை அவர்கள் நகரத்தின் வானத்தில் சூரியன் மறைவதை பார்த்தபோது. எமிலி தனது இதயத்தில் இதுவரை அனுபவித்திராத ஒரு அரவணைப்பை உணர்ந்தார். டேனியலிடம் தான் விழுந்துவிட்டதை அவள் உணர்ந்தாள். அவனும் அவளைப் பற்றி அப்படித்தான் உணர்ந்தான். அவர்களின் காதல் கதை ஒரு விபத்து போன்றது. எதிர்பாராத நிகழ்வுகள் அவர்களை ஒன்றிணைத்தது. ஆனால் அது ஒரு அழகான விபத்து. அது அவர்களின் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றியது. வானத்தின் வண்ணங்கள் ஒன்றோடு ஒன்று கலப்பதை பார்த்து கைகோர்த்து நின்றபோது. எமிலி கிசுகிசுத்தாள். நான் உன்னை காதலிக்கிறேன் டேனியல். அவர் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். நானும் உன்னை நேசிக்கிறேன் எமிலி. இந்த விபத்து எனக்கு நடந்த சிறந்த விஷயம். எமிலி மற்றும் டேனியலின் காதல் ஒவ்வொரு நாளும் மலர்ந்தது. அவர்கள் ஒன்றாக சவால்களை எதிர்கொண்டனர். ஒருவருக்கொருவர் கனவுகளை ஆதரித்தனர். மேலும் அவர்களின் அன்பின் அரவணைப்பில் ஆறுதல் கண்டனர். அவர்களின் இணைப்பு மறுக்க முடியாதது. இரண்டு புதிர் துண்டுகள் போன்றவை இறுதியாக அவற்றின் சரியான பொருத்தத்தை கண்டறிந்தன. ஒரு சன்னி மதியம் ஒரு பூங்காவில் உலாவும் போது. டேனியல் ஒரு முழங்காலில் இறங்கி. ஒரு சிறிய அழகாக வடிவமைக்கப்பட்ட பெட்டியை நீட்டினார். எமிலி. எமிலி நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்க. ஆச்சரியத்தில் திணறினாள் எமிலி. வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியாமல் தீவிரமாக தலையசைத்ததபோது. அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. டேனியல் ஒரு மென்மையான மோதிரத்தை அவள் விரலில் நழுவவிட்டு. அவர்களின் காதலுக்கு என்றென்றும் உறுதியளித்தார். அவர்களின் காதல் கதை ஒரு மழை நாளில் ஒரு சந்தர்ப்ப சந்திப்பிலிருந்து பிறந்தது. இப்போது இந்த அழகான தருணத்திற்கு வழிவகுத்தது. அவர்கள் கட்டிப்பிடித்து முத்தமிட்டபோது. தங்கள் காதல் இனி ஒரு விபத்து அல்ல. ஆனால் அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டுமென்றே செய்த தேர்வு என்பதை அவர்கள் அறிந்தார்கள். எமிலி மற்றும் டேனியலின் திருமண நாள் வந்தது. தங்க சூரிய ஒளியில் குளித்து. அவர்களது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரால் சூழப்பட்டது. இது மகிழ்ச்சி, சிரிப்பு மற்றும் அவர்களின் அன்பை மீண்டும் உறுதிப்படுத்தும் நாள். இது ஒரு தற்செயலான சந்திப்பிலிருந்து உண்மையிலேயே அசாதாரணமான ஒன்றாக வளர்ந்தது. வாழ்க்கையின் அனைத்து சாகசங்களிலும் ஒருவருக்கொருவர் துணை நிற்பதாக உறுதியளித்து. அவர்கள் சபதம் பரிமாறிக் கொள்ளும்போது. அவர்களை ஒன்றிணைத்த மழை தொலைதூர நினைவாக தோன்றியது. அவர்களின் காதல் கதை ஒரு மழை நாளில் தற்செயலான சந்திப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் உறுதியானது வரை முழு வட்டமாக வந்தது.
சில சமயங்களில் வாழ்க்கையின் மிக அழகான தருணங்கள் நாம் தடுமாறும் தருணங்கள். எதிர்பாராத காதல் மற்றும் மகிழ்ச்சிக்கு நம்மை அழைத்துச் செல்லும் விபத்துக்கள் என்பதை அவர்களின் பயணம் நினைவூட்டுவதாக இருந்தது. எனவே எமிலி மற்றும் டேனியலின் காதல் கதை விதியின் சக்தி. தன்னிச்சையின் அழகு மற்றும் விபத்துக்களை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய அன்பின் மந்திரம் ஆகியவற்றின் சான்றாக அமைந்தது. அதுதான் விபத்து. 2 காதல் கதை இன் முடிவு. இந்த காதல் கதையை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். உங்களிடம் இன்னும் ஏதேனும் கோரிக்கைகள் அல்லது கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேட்கவும். சூரியன் நகரத்தின் மீது ஒரு சூடான தங்க ஒளியை வீசியது. ஒரு மழை நாளில் ஒரு சந்தர்ப்ப சந்திப்பாக தொடங்கிய அவர்களின் பயணம் இப்போது காதலும் சாகசமும் நிறைந்த வாழ்க்கையாக முதிர்ச்சியடைந்துள்ளது. அவர்கள் திருமணமாகி ஒரு வருடம் ஆகிறது. காலப்போக்கில் அவர்களின் காதல் ஆழமானது. ஒரு ஜோடியாக அவர்கள் ஒரு புதிய சாகசத்தை மேற்கொள்ள முடிவு செய்திருந்தனர். ஒரு குறுக்கு நாடு சாலை பயணம். எதிர்பாராத தருணங்கள் மற்றும் இடங்களின் அழகை கண்டறியும் பயணம். கையில் ஒரு வரைபடத்துடனும் இதயங்களில் உற்சாகத்துடனும். அவர்கள் தங்கள் நம்பகமான பழைய காரில் புறப்பட்டனர். திறந்த பாதையை ஆராயவும் ஒன்றாக புதிய நினைவுகளை உருவாக்கவும் தயாராக உள்ளனர். அழகிய நிலப்பரப்புகள் மற்றும் அழகான சிறிய நகரங்கள் வழியாகச் செல்லும் சாலை அவர்களுக்கு முன்னால் நீண்டுள்ளது. எமிலி மற்றும் டேனியல் பயணம் செய்யும்போது அவர்கள் மறைந்திருக்கும் கற்களை கண்டுபிடித்தனர் மற்றும் அவர்களின் பயணத்தில் ஆழம் சேர்த்த சுவாரஸ்யமான நபர்களைச் சந்தித்தனர். ஒரு மாலை அவர்கள் ஒரு தொலைதூர கிராமத்தில் ஒரு விசித்திரமான படுக்கையிலும் காலை உணவையும் கண்டார்கள். உரிமையாளர் ஒரு புத்திசாலி வயதான பெண் அவர்களுக்கு காதல் மற்றும் விதி பற்றி ஒரு கதை சொன்னார். சில நேரங்களில் வாழ்க்கையில் ஏற்படும் விபத்துக்கள் 2 ஆன்மாக்களை ஒன்றிணைக்கும் பிரபஞ்சத்தின் வழி என்று அவள் சொன்னாள். அவளுடைய வார்த்தைகள் எமிலி மற்றும் டேனியலுக்கு எதிரொலி ததது. அவர்களின் சொந்த தற்செயலான சந்திப்பை அவர்களுக்கு நினைவூட்டியது. தங்கள் காதல் தற்செயலானதல்ல என்பதை அறிந்த அவர்கள் ஒருவரையொருவர் பகிர்ந்து கொண்ட புரிதலுடன் பார்த்தார்கள். அது விதியின் அழகான திருப்பம். ஆச்சரியம் மற்றும் மகிழ்ச்சியின் தருணங்கள் நிறைந்த சாலை பயணம் தொடர்ந்தது. எமிலி மற்றும் டேனியலின் காதல் ஒவ்வொரு நாளும் வலுவடைந்தது. அவர்கள் புதிய எல்லைகளை ஆராய்ந்து நீடித்த நினைவுகளை உருவாக்கினர். ஒரு மிருதுவான காலையில் அவர்கள் ஒரு ஒதுக்குப்புற கடற்கரையில் தங்களைக் கண்டார்கள். அவர்களின் எண்ணங்களுக்கு பின்னணியாக கரையில் அலைகள் மோதும் சத்தம். அமைதியின் உணர்வோடு எமிலி டேனியலின் பக்கம் திரும்பி. இந்த பயணம் எங்கள் காதல் கதையின் அழகான தொடர்ச்சியாக இருந்தது இல்லையா. டேனியல் சிரித்தார். அவரது கண்கள் நீலமான கடலை பிரதிபலிக்கின்றன. நாம் பயணித்த ஒவ்வொரு மைலும் நம் கதையின் மற்றொரு அத்தியாயம் போல இருக்கிறது. மேலும் இந்த சாகசம் நம்மை அடுத்து எங்கு அழைத்துச் செல்கிறது என்பதை பார்க்க நான் காத்திருக்க முடியாது. என்று அவர் பதிலளித்தார். தற்செயலான சந்திப்பில் இருந்து பிறந்த அவர்களின் காதல். இப்போது நோக்கமுள்ள ஆய்வின் கதையாக உருவெடுத்துள்ளது. சில சமயங்களில் பயணமே அன்பின் மிகவும் பலனளிக்கும் பகுதியாக இருந்தது என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது. எமிலியும் டேனியலும் தங்கள் காதல் கதையின் வழியாக பயணித்தபோது. அவர்கள் வழியில் சவால்களையும் ஆச்சரியங்களையும் சந்தித்தனர். இந்தச் சவால்கள் அவர்களின் பின்னடைவு மற்றும் ஒருவரையொருவர் நம்பும் திறனை சோதித்தன. ஒரு நாள் அவர்களின் கார் ஒரு பரந்த திறந்த பாலைவனத்தின் நடுவில் பழுதடைந்தது. அவர்கள் தலைக்கு மேல் சுட்டெரிக்கும் வெயிலில் உடனடி உதவி எதுவும் கிடைக்காமல் தவித்தனர். பயப்படுவதற்கு பதிலாக அவர்கள் இந்த எதிர்பாராத சூழ்நிலையை தங்கள் பிணைப்பை மேலும் வலுப்படுத்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தினர்.